பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் பேசணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசினா சால்வ் ஆகாத பிரச்சனையே இல்லைங்க. ரெண்டு எதிரி நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ரத்தம் சிந்தாம சால்வ் பண்ண அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே பேச்சுவார்த்தை தாங்க. அப்புறம் என்னங்க, ரெண்டு நாட்டு பிரச்சனையே சால்வ் ஆகுறப்ப ரெண்டு பேர் பிரச்சனை சால்வ் ஆகாதுங்களா? ஸோ பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. அதற்காக பேச்சையே பிரச்சனை ஆக்கிடாதீங்க. ஏன்னா நிறைய ஆண்கள் சொல்றதே இதாங்க, லவ் பண்றப்ப எப்படா பேசுவான்னு இருக்குமா. அதே லவ் பண்ற பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்த பிறகு எப்படா வாயை மூடுவான்னு இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த அளவுக்கு பேசுறது முக்கியமோ அதே அளவுக்கு லிசன் பண்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க பேசுனா இன்னொருத்தவங்க லிசன் பண்ணுங்க. உங்க மேல தப்பே இல்லைனாலும் காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் அவங்க சைடு நியாயம் புரியும். ஒருத்தன் எவ்வளவு பெரிய கொலகாரனா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவன் சைடு பிரச்சனையை கேட்கும். அவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப நீங்க கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தவறை லிசன் பண்றேன்ட்டு லிசன் பண்ணாம மனசுக்குள்ளேயே பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அடுத்து நாம பேசுறப்ப நாம தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? இது ஒன்றும் கோர்ட்டோ பேச்சு மேடையோ கிடையாதுங்க. பாயிண்ட் வச்சு ஜெயிக்க ஒன்று மட்டும் உறுதிங்க, தனிப்பட்ட முறையில் யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் கடைசியில் வாழ்க்கை தாங்க ஜெயிக்கணும். ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்னா என்ன தெரியுங்களா? தேன் கூட்டில் இருக்கிற தேன் மாதிரி. தேன் கூட்டில் வந்து தேனீக்கள் தேனை சேமிச்சு வைக்கணுமே தவிர அந்த தேனீக்களே தேனை எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க.